அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாளாகவே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது மென்டலி டயர்டு, ஃபிசிக்கலி டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மென்டலி ஏன் டயர்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமும் ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டயர்டு அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டேன். அதுக்குனால தான் சரி லாங் வீடியோஸ் இன்றைக்காவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2, 3 நாளாக சமையல் செஞ்ச அந்த வீடியோஸ் எல்லாமே ஒன்றா கரெக்ட் பண்ணி ஒரு விலாக் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சமைக்கிறேன், என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பேசாமல் ஒய் ஐ எம் மென்டலி டயர்டு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் உங்களோட. ஸோ என்னோடய பொண்ணு இப்படி தோற்று போவான்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஸோ தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி தான் பேச போகிறேன் நான் இன்றைக்கி. தோற்று போவா அப்படின்னா எப்படி சொல்கிறது, அவள் எதிர்பார்த்த மார்க் வந்து அவளுக்கு 12th கிடைக்கல. ஸோ நாங்களுமே அதை எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக அவள் மார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவளை வெளியில் கொண்டு வர்றது தான் என்னோடய பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி, ஒரு குழந்தை ஜெயிச்சுட்டா அதை கொண்டாடுறது ஒரு நல்ல பேரண்டிங் அப்படிங்கிற போது, அதே மாதிரி ஒரு குழந்தை தோற்று போயிட்டா அதை ஸ்ட்ரெஸ்லேருந்து அதை கிளியர் பண்ணி அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசிப்பாப்பா அப்படின்னு சொல்லி அவளை சரி பண்ணுறதுக்கு தான் என்னோட இவ்வளோ நாள் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. பாப்பா பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் தான் படிச்சிருந்தா. 12th பயோமேக்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தா பாப்பா. ஸோ பாப்பாவுக்கு மேக்ஸ்னாவே பிடிக்காது. பட் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து மேக்ஸ் எடுக்க சொல்லியிருந்தார். பாப்பா அதுக்கு பதில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஏன்னா எனக்கு மேக்ஸ் சரியாக வராதுப்பா, ஸோ அதனால் என்னால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, டோட்டலில் குறைஞ்சி போயிடும். ஸோ வேண்டாம், நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிறேன், அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இப்போ வந்து உனக்கு பயோ எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு, மெடிக்கல் ஃபீல்டு போகணுன்றது உன்னோட ஆசை. பட் அதுவே 12th முடிக்க போகும்போது உனக்கு மைண்டு மாறி இருக்கலாம், நமக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டே வேண்டாம், வேறு ஏதாவது நம்ம ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி பேங்க் அந்த மாதிரிலாம் போகணுன்னா உனக்கு அப்போ வந்து இன்ஜினியரிங்கு பிகாம் அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்னா மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ நீ வந்து மேக்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கோ நீ பரவாயில்ல, ஆனால் மேக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார் அவங்க அப்பா. ஸோ அவள் அரை மனசோடையே தான் அந்த மேக்ஸ் எடுத்தாவ. அதே மாதிரி பாப்பா வந்து மேக்ஸில் மார்க் ரொம்ப குறைஞ்சிட்டா, 50 above அந்த மாதிரி தான் இருந்தா. ஸோ அதனால் அவள் எதிர்பார்த்த டோட்டல் வந்து அவளுக்கு கிடைக்கலன்னும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா. அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி எந்த சூஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய குழம்பிட்டா. ஸ்கூலில் இருந்தும் வந்து சரி, இங்கே வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்குது, ஸோ எங்கள் காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை நிறைய குழப்பினதுனால அவளுமே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா. காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் சரி இன்ஜினியரிங் காலேஜில் கூட போயிட்டு நான் என்ட்ரன்ஸ் எழுதி பார்க்குறேன் அப்படின்லாம் சொன்னான். ஏன் பாப்பா பயோ எடுத்துகிட்டு திரும்பி இன்ஜினியரிங் காலேஜ் போய் என்ட்ரன்ஸ் எழுத போகிறேன்னா, இல்லை எனக்கு என்னவோ அதை போய் எழுதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 15 days போல் வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோம், எங்கள் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு இங்கே ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பாடு இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வேணால் வந்து இந்த ட்ரைனிங் கிளாஸ் வேணால் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நான் போகிறேன் அப்படின்னா. எங்களுக்கு வந்து பாப்பாவை இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் தனியாக விட வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கவலையாக இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க எந்நேரம் என்ன முடிவு எடுப்பாங்கன்றதே தெரியல இல்லைங்களா. ஸோ அது என்னோட பெரிய பயமாக இருந்துச்சு, அனுப்புறதுக்கு ரொம்ப யோசித்தேன். பட் அவங்க அப்பா என் பிள்ளை அவ்வளோ கோழெல்லாம் கிடையாது, அவள் தைரியமான பிள்ளை, நீ தைரியமாக அனுப்பு, பாப்பா போயிட்டு அங்கே இருந்துட்டு வரட்டும், அவளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும், நீ பரவாயில்ல அனுப்பு, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அட்டன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஸோ அவளுமே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக அனுப்புனார். பட் அந்த 15 நாளும் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. பாப்பா அங்கே இருக்கா, நம்ம இங்கே இருக்கோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் நம்ம அவளை தனியாக விட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பா அதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வேண்டாம் எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காலேஜுக்கு அட்மிஷன் போட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஸோ 2 நாள் ஆகுது அட்மிஷன் போட்டு. இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஓடி அண்ட் ஏடி இந்த கோர்ஸ் தான் எடுத்திருந்தா. ஸோ அவங்க அப்பாவுக்கு இந்த கோர்ஸை விட ஃபார்மசியில் சேர்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஃப்யூச்சரில் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம், யாருக்கு இடையே வேலை பார்க்க வேண்டாம், நமக்கு நாமளே முதலாளி அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்க அப்பாவுக்கு. பட் பாப்பாவுக்கு அதில் இஷ்டமே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரியான கோர்ஸ் தான் வேணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் கேட்டிருந்தா. அவங்க அப்பாவுக்கு ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நின்றுட்டே இருக்கிற மாதிரியான ஒர்க்கு, பிளட் அதில் மாதிரிலாம் பார்க்கணும், ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக
கஷ்டமாக இருக்குமேன்னு தான் கன்வின்ஸ் பண்ணார். ஸோ அவள் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி விடுங்க, அவளுக்கு பிடிச்ச கோர்ஸே அவள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க அதில் முழு திருப்தியாக பண்ண மாட்டாங்க. நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது, வேணாம் விட்டுருங்க, நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தாச்சு 12லேயே. ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சதே பண்ணட்டும், விட்டுருங்க. இன்னொன்று, பிடிச்ச ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா அது எவ்வளோ வலிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நமக்கு வீட்டில் அனுமதிக்காததுனால ஸ்கூல் படிப்பே முழுசாக முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணோன்னா சூழ்நிலைகள் நமக்கு செட் ஆகலை. ஸோ அது இன்னை வரைக்குமே வலிக்குது, நமக்கால படிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த வலி. ஸோ அந்த மாதிரி பாப்பாவுக்கு இருக்கக்கூடாது, நம்ம நினச்ச கோர்ஸ் எடுக்க முடியலையே அப்படிங்கிற வலி பாப்பாவுக்கு இருக்கக்கூடாதுன்றதுனால அவளுக்கு பிடிச்சதே படிக்கட்டும் விடுங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டாச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஜேர்னியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்க மெட்ரிகுலேஷனில் இருந்தாங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேயே விட்டுருங்க. அவங்கள நடுவில் வந்து சிபிஎஸ்சி மாற்றாதீங்க. இப்படி சிபிஎஸ்சி மாற்றணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஒரு மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் மாற்றுங்க. அதாவது நீட் எக்ஸாம், ரயில்வே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது ஃப்யூச்சரில் அட்டன் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சிபிஎஸ்சி மாற்றுங்க. இல்லைனா தயவுசெய்து மாற்றாதீங்க. பிள்ளைங்க சிபிஎஸ்சியில் மாற்றும்போது, மெட்ரிக்லேருந்து அதில் மாற்றும்போது அதுவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க பிள்ளைங்க. ஏன்னா எங்கள் பாப்பா மெட்ரிக்கில் தான் இருந்தா, அதில் இருக்கிற வரைக்குமே டாப்பராக தான் இருந்தா. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி மாற்றினதுக்கப்புறம் அதுவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் ஒரு கொரோனா பீரியட் ஒரு 2-3 வருஷம் அதில் மாட்டிக்கிட்டா. லாஸ்ட்டாக அவளுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுக்க சொல்லி அதுலேயே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி பாப்பா கொஞ்சம் திணறிட்டா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றுனீங்கன்னா யோசிச்சுட்டு மாற்றுட்டுங்க, அதுக்கப்புறமா மாற்றுங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் சொல்வேன். எனக்கு இது எப்படி சொல்கிறது, ஃப்ளோவாக வேகமாக சொல்லவே வராது எனக்கு இந்த வார்த்தை சொல்லவும் வராது. இந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில் பின்பற்றதும் கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, யூடியூப் நான் ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாள் தான் வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நான் வந்து ஒரு பெரிய கேப் எடுத்தேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு கோவிட் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதனால் வீடியோஸே போடலை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு அந்த மைண்ட் செட்டே வரல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணி தான் நான் திரும்ப வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். திரும்ப ஒரு கேப் எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். ஸோ அதனால் திரும்ப நான் கேப் எடுத்து வீடியோஸே போடலை. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரீச் தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக நான் திரும்ப கேப் எடுத்தோம் இந்த 3 மந்த்ஸ். எதுக்காகனா, என் பொண்ணு மனசு சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, அவளை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் திரும்ப கேப் எடுத்தேன். ஸோ இப்போ திரும்ப இந்த 3 மந்த்ஸ் கழித்து நான் வீடியோ போடணும் ரொம்ப நாளாக நினைக்கிறேன். பட் எனக்கு போடுறதுக்கே மைண்ட் செட் ஆகலை. அப்போ தான் நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்துருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி பற்றி தான் அவர் பேசியிருந்தார். அதாவது என்னடா நமக்கு தேவையான ஏதோ ஒரு இதாக சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தேன். என்னென்னா, கன்சிஸ்டன்சியாக இல்லாதவங்க லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிற ஒரு அட்வைஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ நமக்கு தேவையானதாக ஏதோ சொல்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தேன். நான் சொன்ன அப்படியே அவர் எனக்கு தேவையானது எல்லாமே சொல்லியிருந்தார். அதாவது உங்கள் அப்பாவுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைக்கோ, உங்கள் ஹஸ்பண்டுக்கோ யாருக்காவது உடம்பு முடியாமல் இருக்கும்போது எப்படி நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருப்பீங்க? அதுக்காக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இல்லைன்னா அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அதால் அந்த விஷயத்தை திரும்ப உங்களால் பண்ண முடியாதுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. அந்த கேப் எடுத்துக்கிறது சரியானது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு சொல்லியிருந்தார். அது எனக்கு ஒரு மாதிரி அந்த வார்த்தை ஒரு மாதிரி பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. உண்மைதான் போல், கன்சிஸ்டன்சியாக நம்மளால் இருக்க முடியலன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம்தான் நான் நினைக்கிறேன். ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலவங்க, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ திரும்ப நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.